சிவகங்கையில் செயல்பட்டு வரும் அரசு காப்பகத்திலிருந்து 3 சிறுமிகள் தப்பியோட்டம் என்ற அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. கழிவறை ஜன்னல் வழியாக 3 சிறுமிகளும் தப்பி சென்றதாக தற்போதைய தகவல் வெளியாகியிருக்கிறது. காப்பக வார்டன் அளித்த புகாரின் பேரில் சிவகங்கை நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு காப்பகத்திலிருந்து 3 சிறுமிகள் தப்பியோட்டம் என்ற அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. சிவகங்கையில் செயல்பட்டு வரும் அரசு காப்பகத்திலிருந்து 3 சிறுமிகள் தப்பியோட்டம் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. கழிவறை ஜன்னல் வழியாக 3 சிறுமிகளும் தப்பி சென்றிருப்பதாகவும் முதற்கட்ட தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கையில் செயல்பட்டு வரும் அரசு காப்பகத்திலிருந்து 3 சிறுமிகள் தப்பியோட்டம் பிடித்திருப்பதாகவும் கழிவறை ஜன்னல் வழியாக அந்த 3 சிறுமிகளும் தப்பி சென்றிருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபு சரவணன் வழங்கிட கேட்கலாம். பாபு சரவணன், வணக்கம். சிவகங்கையில் செயல்பட்டு வரும் அரசு காப்பகத்திலிருந்து 3 சிறுமிகள் தப்பியோட்டம் என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் பாபு சரவணன். வணக்கம் சிந்திஜா. சிவகங்கை வள்ளிநகர் பகுதியில் சமூக நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் அரசு குழந்தைகள் காப்பகம் இருக்குது. இங்கு பெண் குழந்தைகள் அந்த காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுல ஒரு 56 குழந்தைகள் இந்த காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில இந்த காப்பகத்தில் நேற்று இரவு அங்க பணியில் இருந்தவர்கள் பாக்கியலட்சுமி வார்டனாக இருக்கிறார்கள். இந்நிலையில அந்த நேற்று நைட்டு இரவில் பணியில் இருந்த காப்பகத்தில் காவல் பணியில் இருந்தவங்க கவனக்குறைவில் இருந்தனால 3 சிறுமிகள் ஜன்னல் வழியாக கழிவறை ஜன்னல் வழியாக தப்பி சென்றுள்ளனர். இது குறித்து பாக்கியலட்சுமி காப்பக வார்டன் அளித்த புகாரின் பேரில் சிவகங்கை காவல்துறையினர் இந்த 3 சிறுமிகளை தற்போது தேடி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இதே காப்பகத்திலிருந்து 2023ஆம் ஆண்டு 2 சிறுமிகள் தப்பி ஓடி 7 நாட்களுக்கு பின்பு மீட்கப்பட்டனர். தற்போது இந்த 3 சிறுமிகள் தப்பி ஓடிய சம்பவம் ஒரு வெறும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. அந்த சிறுமிகளின் வயது 16 வயது 2 சிறுமியும் 14 வயது 2 சிறுமியும் 16 வயது ஒரு சிறுமியும் தப்பி ஓடியுள்ளார். அவர்கள் மீட்கப்பட்டால் மட்டுமே எதற்காக தப்பி சென்றனர் அப்படின்ற விவரங்கள் தெரிய வரும். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாபு சரவணன்.